Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி பொடி. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பு எள் கூட எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கல்லுப்பு அண்ட் கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து கடலைப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் சம அளவு. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது வந்து டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுத்தம்பருப்பு 2 கப் அந்த மாதிரி. அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக காஞ்ச மிளகாயும் எடுத்திருக்கேன். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அயன் கடாயை எடுத்திருக்கேன். ஸோ சீக்கிரமாக வறுபடும்ன்றதுனால நான் கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தூள் பெருங்காயம் விட கட்டி பெருங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் கட்டி பெருங்காயம் எடுத்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். அண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, நான் வந்து ஒரு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது நல்லா வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வறுக்கிறதுக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய்க்கும் அண்டு பெருங்காயத்துக்கு மட்டும்தான் வந்து வறுக்கிறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் அப்புறம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு பருப்புக்கெல்லாம் ஆயில் தேவையே இல்லை. காஞ்ச மிளகாய்க்கு மட்டும்தான் ஆயில். காஞ்ச மிளகாய்க்கும் பெருங்காய கட்டிக்கும். பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு பருப்பு சம அளவு எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு மட்டும் அந்த கடலைப்பருப்புக்கு வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பை இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சினாலும் சரி, ரொம்ப ஒழுங்காக ஃப்ரை ஆகாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு வராது இட்லி பொடிது. அவ்வளோதான், லைட்டாக வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். அதை இப்போ வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவும் அதே மாதிரி தான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து கொட்டிடலாம். ஸோ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கூட ரொம்பவும் டார்க்காக இருக்கக்கூடாது, ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமலும் இருக்கக்கூடாது, லைட்டாக வறுபட்டுருக்கணும். உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருக்கு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து அதே பிளேட்டில் கொட்டிக்கோங்க. இன்னும் நீங்கள் பெரிய பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆறும். ஸோ அப்புறமா வந்து எள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நாங்கள் வந்து வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் இல்லை, ஒரு 2 வதக்கிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். எள்ளு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது வந்து வெயிலில் காய வைக்காமல் நிழல்லையே காய வச்ச கருவேப்பிலை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பச்சை கருவேப்பிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சீரகம் பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் தான் இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதையும் வந்து 2 கிளறிட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த எள், கருவேப்பிலை, அப்புறம் இந்த சீரகம், இது 3மே வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க. அப்புறமா உப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், கல்லுப்பு. ஏன்னா இந்த உப்பில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து நல்லா நம்மளுக்கு போகணும். ஈரத்தன்மை இல்லாமல் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த மிளகா பொடி வந்து ரொம்ப நாள் வரும், அது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உப்பையும் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்க ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பூண்டு ஆட் பண்ணி இந்த பூண்டை மட்டும் செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க வறுத்து. ஏன்னா நம்ம அது லாஸ்ட்டாக தான் கிரைண்ட் பண்ண போகிறோம், அதனால செப்பரேட்டாக நம்ம வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பூண்டை பாருங்கள் லைட்டாக வறுபட்டுருக்கு, போதும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் குறன்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாகவும் அரைச்சோன்னா நம்ம இட்லி பொடிக்கு நல்லா இருக்காது.
இது வந்து எல்லாம் நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த பூண்டு இது பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து அது நல்லா 15 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரைச்சேன். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு நம்மளோட இட்லி பொடி. இதை வச்சு நீங்கள் இட்லி ஃப்ரை கூட பண்ணலாம். அழகாக இட்லி வந்து பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இட்லி பொடியோட செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.